வணக்கம். நாம இன்னைக்கு படிக்க போற சப்ஜெக்ட் பாடத்திட்டம் அரசியல் கோட்பாடு ஓர் அறிமுகம். இது இளங்கலை மாணவர்களுக்காக இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ்ல வச்சிருக்கக்கூடிய இந்த பாடத்திட்டங்களுக்காக ஒரு விதமான விரிவுரையை இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பாடத்திட்டத்தினுடைய தலைப்பு அரசியல் கோட்பாடு ஒரு அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன் டு பொலிட்டிக்கல் தியரி. இதனுடைய இந்த பாடத்திட்டத்துல என்ன அறிமுகப்படுத்த போறோம் அப்படின்னா, அரசியலில் இருக்கக்கூடிய சில அடிப்படையான கோட்பாடுகளை நம்ம இன்னைக்கு ஒரு அறிமுக லெவல்ல நம்ம கொடுக்க போறோம். இப்ப அரசியல் கோட்பாடு அப்படின்னக்கூடிய இந்த இரண்டு விஷயங்களை பார்க்கிறப்ப, அரசியல் கோட்பாடு அப்படின்னு நம்ம அதுல பேசுறப்பயே என்ன படிக்க போறோம் அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான அடிப்படையான கேள்விகள் என்ன? எந்த ஒரு கல்வி புலத்திலையும் ஒரு கல்வி படிக்க போறோம் அப்படின்னா, அதுக்குன்னு சில அடிப்படையான கேள்விகள் இருக்கும். இப்ப குறிப்பா இப்ப நாங்க இயற்பியல் எடுத்து படிக்கக்கூடியவங்க, சயின்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. குறிப்பாக இயற்பியல், பிசிக்ஸ் படிக்கக்கூடியவங்கள இப்ப நீங்க கேட்டீங்கன்னா, ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நியூட்டன் மரத்துக்கு கீழே படுத்திருக்கிறப்ப ஆப்பிள் மேல இருந்து மரத்துல இருந்து விழுகுது. அவர் மேல நெத்தியில விழுந்த உடனே அவருக்கு கேட்கிறாரு, ஏன் பொருள்கள் மேல இருந்து பூமியை நோக்கி வரக்கூடியது அப்படின்னு கேட்டுட்டு, ஏன் உங்களுக்கு புவிக்கான அந்த ஈர்ப்பு விசை இருக்கா, ஏன் புவிக்கு ஈர்ப்பு விசை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சில அடிப்படையான கேள்விகளை அவங்க கேட்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஆக அறிவியல் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு இயற்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும், ஃபினாமினா அப்படின்னு ஆங்கிலத்துல, நிகழ்வுகளை பார்த்து அந்த நிகழ்வுகளை அதன் அடிப்படையா ஏன் இந்த நிகழ்வுகள்லாம் நடக்குது, அந்த நிகழ்வுகளை எப்படி புரிந்து கொள்வது, எப்படி விளக்குவது அப்படின்றதுக்கான ஆதாரமான சில அடிப்படையான கேள்விகளை அது உருவாக்குது. அதுபோல அரசியல் அறிவியல் அப்படின்னக்கூடிய நம்மளுடைய புலத்திலையும் சில அடிப்படையான கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகளையும் அந்த கேள்விகளுக்கான விடைகளையும் பத்தி படிக்கக்கூடியதா இந்த குறிப்பிட்ட ஒரு பாடம். சரி, அப்பனா அரசியல் அறிவியலில் இருக்கக்கூடிய அடிப்படையான கேள்வி என்ன? முதல்ல இருக்கக்கூடிய கேள்வி அரசியல் என்றால் என்ன? வாட் இஸ் பாலிடிக்ஸ்? அரசியல் அப்படின்னக்கூடிய என்றால் என்ன அப்படின்றதுக்கான ஒரு விளக்கம் நமக்கு கிடைத்தாதான் அதை பத்தியான ஒரு படிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய அதனுடைய கோட்பாடுகள், அதனுடைய தன்மைகள் பத்தி எல்லாம் படிக்கிறது. இப்போ ஒரு விஷயத்துல என்றால் என்ன, வாட் இஸ் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறோம் அப்படின்னா, அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, அதை பத்தியான ஒரு பொருளோ ஒரு நிகழ்வோ ஏதோ ஒரு சார்ந்தது, அதனுடைய தன்மை அல்லது குணங்கள், இதை பத்தியான படிக்கக்கூடிய ஒரு விஷயம். என்றால் என்ன? இப்ப பந்து என்றால் என்ன அப்படின்னு கேட்கிறோம் அப்படின்னா, அது ஒரு உருண்டை வடிவமான ஒரு இது, இந்த மாதிரியான அதனுடைய ஒரு விஷயங்களை கேட்கிறப்ப அதனுடைய வடிவங்கள் சார்ந்து நம்ம அதை விளக்க முடியும், அல்லது அதனுடைய குணங்கள் சார்ந்து விளக்க முடியும். இப்ப தீனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுட்டா பொசுக்கிடும். தண்ணி அப்படின்னா என்ன? அதனுடைய குளிர்ச்சி. இப்படி ஒரு பொருளினுடைய ஒரு நிகழ்வுகளுடைய குணம் சார்ந்தையும் நம்ம அதை விளக்கம் சொல்லலாம். சோ வடிவம் சார்ந்து, குணம் சார்ந்து, அல்லது அதனுடைய பரப்புகள் சார்ந்து. இப்ப நீர் அப்படின்றதே ஒரு விஷயம். ஆனா நீர் நதியாகவும், கடலாகவும், மலையாகவும் அப்படிலாம் ஒரு பல்வேறு விகப்பட்ட ஒரு பரப்புகள்ல அது மாறுது. ஆக என்றால் என்ன? ஒரு பொருளோ ஒரு நிகழ்வுகளை பத்தி என்றால் என்ன அப்படின்ற கூடியான அடிப்படை கேள்வியை நம்ம கேட்கிறப்ப, எப்பொழுதுமே சில அடிப்படை கேள்விகளுக்கு அதன் வடிவம், குணம், அதனுடைய நிறம் அல்லது இவைகள் சார்ந்தான ஒரு விளக்கங்களை சொல்றதுக்காக நம்ம முயற்சிப்போம். அதுதான் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி பார்க்கிறப்ப அரசியல் என்றால் என்ன அப்படின்னு நம்ம அந்த கேள்விக்கு, அப்புறம் அரசியலுக்கான ஏதாவது ஒரு வடிவம் ஒன்று உண்டா? ஒரு திட பொருளுக்கு இருக்கக்கூடிய ஒரு வடிவங்கள் அப்படின்றது ஏதாவது நம்மால காட்ட முடியுமா? இல்ல அரசியலுக்கு அப்படின்னு தீ, நெருப்பு அல்லது தண்ணி, இவைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த குணங்களை போன்று அரசியலுக்கு என்ற சில தனித்துவமான குணங்கள் அப்படின்னு எதுவும் இருக்கா? அதை வச்சு நம்ம இதுனா அரசியல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அரசியல் அப்படின்னு இருக்கக்கூடிய ஏதாவது நிகழ்வுகளை வச்சு நம்ம சொல்ல முடியுமா? என்ன ஏன் உங்களுக்கு பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய
இயற்கையில இருக்கக்கூடிய அறிவியல் இது வந்து அதனால உங்களுக்கு என்னன்னா இரவு பகல் அப்படின்னக்கூடியான ஒரு விஷயங்கள் மாறிக்கொண்டே வந்து இருக்கக்கூடியதுக்கு காரணம் என்ன சொல்றோம் அப்படின்னா பூமி வந்து தன்னைத்தானே வந்து சுத்திக்கிறது அப்படின்னு ஒரு 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 நிகழ்வுகளை ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய இரவு பகல் அப்படின்னக்கூடியான நிகழ்வுகளை ஏன் அப்படின்னு கேட்கிறப்போ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தன்மை அந்த அந்த நிகழ்வுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பூமி தன்னைத்தானே சுழற்சி கொள்ளுகிறது அப்படின்னா கூடியான ஒரு அடிப்படையான வந்து விஷயங்கள் இப்படி இப்படி பல விஷயங்கள்ல வந்து ஒரு விளக்கங்கள் சொல்லுகிற பொழுது அதே மாதிரி வந்து அரசியல் என்றால் என்ன அப்படின்றதுக்கு நம்மால வந்து விவரம் சொல்ல முடியுமா? இதுதான் வந்து அரசியல் அறிவியல் அப்படின்னா கூடியான கல்வி புலத்தினுடைய மிக ஆதாரமான கேள்வி வந்து இதுதான். எப்படி இந்த இதுக்கு வந்து இந்த கேள்விக்கு வந்து நம்ம வந்து பதில் சொல்றது அப்படின்றது. ஏன்னா அரசியல் அப்படின்றதுக்கான வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடியான ஒரு வடிவமோ அல்லது அதற்கான ஒரு நிறங்களோ இந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. ஒரு திடமான ஒரு பருப்பொருளாகன வந்து ஒரு விஷயம் இல்ல அரசியல். அது ஒரு கருத்துருவமான ஒரு விஷயம். ஒரு கருத்து. அந்த கருத்த வந்து நம்ம ஒரு 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 இயற்கையில இருக்கக்கூடிய ஒரு திடப்பொருள்கள வந்து விளக்குற மாரி அத வந்து விளக்க முடியாது. அப்படின்றப்ப அதனுடைய தன்மைகள் சார்ந்தும், அதனுடைய பரப்புகள் சார்ந்தும் தான் அத வந்து நம்மால விளக்க முடியும். அப்படின்றப்போ வந்து அரசினுடைய தன்மை என்று என்ன? அதனுடைய நேச்சர் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய தன்மை என்ன? தென் அதுக்கான வந்து ஸ்கோப்ன்னு சொல்லக்கூடிய பரப்பெல்லை வந்து என்ன? இதுதான் இது இந்த விஷயங்களை, இந்த குணங்களை, இந்த இந்த தன்மைகளை இந்த பரப்பு எல்லைகளுக்குள்ள வச்சு பார்க்கிறப்ப, இது இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம விளக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து ஒரு அரசியல். இந்த விஷயங்கள இந்த மாதிரியான ஒரு அடிப்படை கேள்விக்கான பதில்கள சொல்றது தான் வந்து ஒரு அரசியல் கோட்பாடு அப்படின்னக்கூடியான ஒரு பாட நமக்கு வந்து இங்க வச்சிருக்கிறோம். இப்ப வந்து அரசியல் என்றால் என்ன அப்படின்னக்கூடியான இந்த கேள்விக்கான பதிலை வந்து பார்க்கிறப்ப முதல்ல வந்து ஒரு அசாதாரணமான நிகழ்வுகள் எப்பயுமே வந்து எந்த ஒரு ஒரு கல்வி புலம் சார்ந்து கல்வி புலத்தினுடைய அடிப்படையான ஒரு ஒரு நோக்கமாக என்ன இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நிகழ்வுகளை அதை விளக்குவதற்கு வந்து முயற்சிக்குது ஒரு தனித்தனியான ஒரு அது எந்த விதமான கல்வி புலமாக இருந்தாலும் சரி அது ஏற்கனவே சொன்ன மாதிரி இயற்பியலா இருந்தாலும் சரி வேதியியலாக இருந்தாலும் சரி உயிரியலாக இருந்தாலும் சரி இல்லது இங்க இருக்கக்கூடிய வரலாறு சமூகவியல் பொருளாதாரம் அது நம்மளுடைய சப்ஜெக்டான வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய அரசியல் அறிவியல் இது எல்லாமே வந்து சில நிகழ்வுகளை நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அதை அதை வந்து உங்களுக்கு விளக்குவதற்கு முடியுது அதுதான் வந்து இப்ப அசாதாரணமான நிகழ்வுகள் அப்படின்னு நம்ம வந்து இங்க அரசியல்ல வந்து பேசுகிற பொழுது இப்போ வந்து மிக குறிப்பாக வந்து இப்போ வந்து நடக்கக்கூடிய சண்டைகள் அப்படின்றது இன்னைக்கு வந்து அசாதாரணமான நிகழ்வுகள் இன்னைக்கு வந்து ரஷ்யாவுக்கும் இன்னைக்கு உக்ரைனுக்குமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய சண்டைகளை பத்தி தினமும் நீங்க வந்து இன்னைக்கு செய்தித்தாள்கள்லையும் தொலைக்காட்சியினுடைய விஷயங்களை நீங்க வந்து தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏன் வந்து இந்த விஷயங்கள் வந்து நடக்குது அசாதாரணமான நிகழ்வுகள் இந்த மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நாகசாகியில் வீசப்பட்ட வந்து அணுகுண்டுகளால் நடக்கப்பட்ட விஷயங்கள் சமீபத்துல வந்து இன்னைக்கு வந்து அமெரிக்காவினுடைய ட்வின் டவர்ஸஸ் வந்து தகர்க்கப்படக்கூடிய நிகழ்வுகள் இந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து நீங்க பாக்குறப்ப ஒரு விதமான அசாதாரணமான நிகழ்வுகள் இந்த அசாதாரணமான நிகழ்வுகள் வந்து ஏன் நடக்குது ஏன் வந்து இந்த முதல்ல சொன்னக்கூடிய அந்த கேள்வியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஏன் வந்து இன்னைக்கு வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான வந்து ஒரு சண்டை நடக்குது நீங்க வந்து வரலாறுல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 75 ஆண்டுகளாக அவங்க எல்லாம் அதுக்கும் முந்தைய வரலாறு கட்டங்கள்ல இருந்து எடுத்தனால உங்களுக்கு ரஷ்யாவும் உக்ரைனிய மக்களும் வந்து இணைந்துதான் வந்து ஒரே அரசின் கீழே வந்து நெருக்கமாக இருந்தவங்க தான் ஆனா இன்னைக்கு ஏன் வந்து அவங்களுக்குள்ள வந்து இன்னைக்கு வந்து சண்டைகள் நடக்குது இவ்வளவு தீவிரமான ஒரு ஒரு சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படுவதற்கான காரணம் என்ன இந்த மாதிரியான அசாதாரணமான நிகழ்வுகளை வந்து ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிற விஷயங்களை அதன் மூலமாக அரசியல் என்றால் என்ன அப்படின்ற ஒரு விதமான கேள்விக்கு நம்ம பதிலுக்கு போகலாம் இது அசாதாரண நிகழ்வுகள் மட்டும் இல்ல வெறும் சாதாரணமான நிகழ்வுகளும் கூட வந்து இங்க வந்து அரசியலை வந்து நம்ம வந்து விளக்கக்கூடியதாகவே இருக்கும் வெறும் சாதாரணமான நிகழ்வுனா நம்மளுடைய அன்றாட பொழுதுகள்ல வந்து இருக்கக்கூடிய நிகழ்வுகள்
நம்ம அன்றாட நிகழ்ச்சிகள எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம பொருள் வாங்குகள் போறோம். சந்தைக்கோ இல்லாட்டி கடைக்கோ வந்து போறோம். இன்னைக்கு விலைவாசி அப்படின்னக்கூடியான ஒரு விஷயங்கள். அது இன்னைக்கு ஒரு விலையா இருக்குது, நாளைக்கு ஒரு விலையா இருக்குது. இந்த மாரியான விலைவாசிகள பத்தியான விஷயங்கள். அடுத்து நீங்க பள்ளிகளுக்குள்ள வந்து நீங்க போகக்கூடிய கல்வி நிலையங்கள்ல இருக்கக்கூடிய இந்த மாரி ஒவ்வொரு அன்றாட செய்தியில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தையுமே வந்து ஒவ்வொரு விதமான அரசியல் அப்படின்னக்கூடியான ஒரு விஷயத்த வந்து விளக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. ஆக ஒரு 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 புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அசாதாரணமான நிகழ்வுகள் இங்க நடந்து கொண்டிருக்கிறன. இன்னொரு புறம் வந்து அன்றாட பொழுதுகளில் இருக்கக்கூடிய மிக எளிமையான சாதாரணமான நிகழ்வுகளும் இங்க வந்து நடக்குது. இதெல்லாம் வந்து என்ன? இது எல்லாம் வந்து எப்படி வந்து தீர்மானிக்கப்படுகிறது? ஏன் வந்து இவைகள் எல்லாம் நடக்கின்றன? இவைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரண, காரிய விளைவுகள். ஏன் வந்து இந்த இருக்கு? ஏன் வந்து ரஷ்யாவுக்கும், உக்ரைனுக்கும் வந்து இந்த காலகட்டங்கள்ல வந்து, இதற்கு முன்னாடி இயைந்து ஒற்றுமையாக ஒரே அரசாங்கத்தின் கீழ் வாழ்ந்த மக்கள், இன்னைக்கு ஏன் வந்து இந்த தருணத்தில் வந்து மட்டுமே இன்னைக்கு சண்டையிடுகிறார்கள்? அதுதான் இங்க இருக்கக்கூடியான கேள்வி. அதே மாரி மிக சாதாரணமான ஒரு விஷயங்கள். ஏன் 2 நாளைக்கு முன்னாடி விக்கக்கூடிய இந்த விலைவாசின்றது ஏன் இன்னைக்கு வந்து உங்களுக்கு கூடியிருக்கு? விலைவாசி அப்படின்றத ஒரு அன்றாட ஒரு ஒரு நிகழ்வுகள நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக வந்து சொல்ல வரேன். இது ஏன் வந்து உங்களுக்கு நடக்கிறது? இவைகளுக்கு பின் இருக்கக்கூடிய காரணங்கள் வந்து என்ன? இந்த காரணங்களால் விளையக்கூடிய காரிய விளைவுகள் வந்து என்ன? இப்படியான விஷயங்களுக்கு வந்து நம்ம பேசுகிற பொழுது வரக்கூடிய விஷயங்கள் தான் வந்து அரசியல் என்றால் என்ன அப்படின்னு கூடிய. அரசியல் என்பதனுடையான தன்மை அப்படின்றது வந்து இந்த அன்றாட பொழுதுகளிலும் அசாதாரண நிகழ்வுகளிலும் ஏற்படக்கூடிய காரண காரிய விளைவுகளை பற்றி கேட்கிறதா வந்து அரசியல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நீங்க பொதுவா வந்து அரசியல் அப்படின்னால நம்ம ஏதோ வந்து ஒரு டீ கடையில வந்து காலையில வந்து ஒரு பேப்பரை எடுத்து தினத்தந்தி பேப்பரை கையில எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு டீ குடிச்சுக்கிட்டு பேசக்கூடிய விஷயங்கள் அரசியல் பேசிக்கிட்டு இருக்காங்க. அரசியல் பேசாத, என்கிட்ட அரசியல் பேசாத. இந்த மாதிரியான அன்றாட அதாவது ஒரு புலங்கு மொழியில நம்ம வந்து பேசிட்டு இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்னக்கூடியான விஷயத்திற்கும், நாம் ஒரு அரசியல் அறிவியல் என்கின்ற கல்வி புறத்தை படிக்கக்கூடிய ஒரு மாணவனாக, நம்ம அரசியல் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து இதுதான். மிக மிக ஆதாரமான ஒரு வித்தியாசம் வந்து அரசியல் என்றால் என்ன அப்படின்னக்கூடிய அந்த அடிப்படை கேள்விய வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்கு. நீங்க யார்ட்டயும் போய் சாதாரணமா அரசியல் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கட்சி அரசியல பத்தி பேசுறது, இல்லாட்டி அரசியல் தலைவர்கள பத்தி பேசுறது, அல்லது அண்டன்று அவங்களுடைய லோக்கல்ல இருக்கக்கூடிய லோக்கல் பாலிடிக்ஸ் லோக்கல்ல இருக்கக்கூடியவங்கள பத்தி பேசுறது, இல்ல அரசியல்வாதிகள பத்தி பேசுறது, இது எல்லாம் தான் வந்து அரசியல் அப்படின்னு வந்து சொல்றோம். ஆனா அது வந்து இல்ல. அரசியல் என்றால் என்ன அப்படின்ற கேள்விய, அரசியல் அறிவியல் கல்வி புலத்துக்குள்ள படிக்கக்கூடிய புலங்குகிற ஒரு மாணவன் வந்து, அதை எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த மாரி அதனுடைய காரண, காரிய விளைவுகளுடைய ஏன் இந்த நிகழ்வுகள்? இந்த நிகழ்வுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? இந்த நிகழ்வுகள் உருவாக்கக்கூடிய காரிய விளைவுகள் என்ன? இந்த மாதிரியான ஒரு தொடராக வந்து நீங்க அத வந்து புரிஞ்சுக்கிறக்கூடியான ஒரு விஷயங்கள். அதுதான் வந்து அரசியல் என்றால் என்ன? அதுதான் அரசினுடைய தன்மை. எப்படி தீ அப்படின்னா வந்து சுடும். அதனுடைய குணம், தன்மை அப்படின்னு நம்ம வந்து சொல்ல வர்றோமோ, அதுக்கு தான் இங்க வந்து அதனுடைய அடிப்படையில வந்து அரசியல்னா என்ன அப்படின்னு கேட்கிறப்ப, இந்த இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய அல்லது உலக நடைமுறையில் இருக்கக்கூடிய சாதாரண, அசாதாரண நிகழ்வுகளுடைய காரண, காரிய விளைவுகளை புரிதல் தான் அரசியல் அப்படின்றது வந்து தெரியும். இது ஏன் திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் வந்து சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது வந்து ஒரு மிக அடிப்படையான புரிதல் வந்து அரசியல் அறிவியல் மாணவர்களுக்கு இருக்கணும். இல்ல அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்றது ஆல் த சண்டை எது வேணாலும் வந்து நம்ம பேசக்கூடிய இந்த வானத்துக்கு கீழ பேசக்கூடிய அத்தனையுமே வந்து உங்களுக்கு அரசியல் அப்படின்னக்கூடியான ஒரு விதமான என்ன சொல்றது ஒரு பகுக்கப்படாத அல்லது அதைத்தான் சொல்றோம். அந்த பரப்பெல்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்றது வந்து அதுதான் முக்கியம். அதற்கான எல்லை இதுக்குள்ளதான் வந்து நம்ம வந்து அரசியல வந்து நீங்க எது வேணாலும் வந்து நீங்க வந்து அரசியலுக்குள்ள ஒரு குதிரைக்குள்ள எல்லாத்தையும் போட்டு அடைக்கிற மாதிரி நீங்க இதெல்லாம் அரசியல் அப்படின்னு சொல்லி வந்து இதுக்கான ஒரு விதமான விளக்கங்களை கொடுக்கிறது. ஆனா அரசியல் அறிவியல் என்கின்ற கூடிய ஒரு கல்வி புலத்துக்குள்ள
நாம பேசுகிற பொழுது அரசியல் அப்படின்னக்கூடியான தன்மையும் அதனுடைய பரப்பும் எதுவாக இருக்கிறது அப்படின்னா, அன்றைக்கு நிகழ்கிறக்கூடிய நிகழ்வுகள் அது அசாதாரணமாகவும் சாதாரண நிகழ்வுகளினுடைய காரண காரிய விளைவுகளை பற்றியான ஒரு புரிதல். அது என்ன அப்படின்னு புரிகிறது தான் அரசியல் என்றால் என்ன அப்படின்னக்கூடியான விஷயங்கள். இப்ப இதுக்கு அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா, அரசு அப்படின்னக்கூடியான எனும் அமைப்பை வந்து ஒரு உருவாக்குதல். இங்க அரசியல் அப்படின்னு சொல்லணும்னா, அதுக்கு ஏதாவது வந்து ஒரு உருவம் இருக்கும் அப்படின்னா, அது அரசு என்கின்ற ஒரு உருவம் தான். அரசு அப்படின்னு சொல்றப்போ ஆங்கிலத்துல ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். ஒரு உருவம். அரசு எனக்கூடியான ஒரு அடிப்படையான உருவம். இன்னைக்கு எக்ஸ்கியூஸ் மீ இன்னைக்கு வந்து இந்தியாவுல வந்து என்ன அப்படின்னக்கூடியான அரசு அப்படின்னக்கூடியான ஒரு அமைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு கூட்டாட்சி மத்தியில வந்து உங்களுக்கு ஒரு பாராளுமன்றமும், மாநில அரசுகள்ல சட்டமன்றங்கள் அப்படிலாம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அரசு அப்படி அமைப்பை வந்து உருவாக்குறோம். இந்த அமைப்பை வந்து ஒரு ஒரு அரசியல் சாசன சட்டங்களின் மூலமாக அரசியல் அமைப்பு சாசன சட்டங்கள் மூலமாக நம்ம அதை வந்து உருவாக்கி வச்சுக்கிறோம். அந்த முறையில வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசியல் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அரசு எனக்கூடியான ஒரு அமைப்பை உருவாக்குதல். எப்படி வந்து தங்களுடைய மக்கள் குழுமம் தங்களுக்கான அரசு என்கின்ற ஒன்றை அவங்க உருவாக்கிக்கிறாங்க அப்படின்றத பத்தி பேசுறதா அரசியல் அப்படின்ற அர்த்தம். இது ஒவ்வொரு நாட்டும் ஒவ்வொரு இனக்குழுக்களும் வந்து தங்களுக்கு ஏத்த மாதிரியான தங்களுக்கு உகந்த மாதிரியான ஒரு அரசு என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கிக்கிறாங்க. இன்னைக்கு அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அரசு வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம அண்டை நாடுகள்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அரசு அமைப்பு அப்படின்றது வந்து வேற மாதிரி இருக்கும். ஆம், அதே மாதிரி வந்து உங்களுக்கு இன்னைக்கு ரஷ்யாவுல இருக்கக்கூடிய அரசு, இன்னைக்கு பிரான்ஸ்ல இருக்கக்கூடியது, பிரிட்டன்ல இதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு வகைப்பட்ட நாடுகள்ல இருக்கக்கூடிய அரசனுடைய அமைப்பு என்பது அந்தந்த நாடு, அந்தந்த தேசங்களுக்கு ஏற்ற மாதிரியாக, உகந்த மாதிரியாக அவ்வப்போது அவர்கள் அதில் மாற்றம் செய்து கொண்டு ஒரு அரசு என்கிறோடைய அமைப்பை அவங்க உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அரசு என்கின்ற அமைப்பு ஒரு நிரந்தரமானதும் அல்ல. நீங்க வரலாறுல பார்த்தீங்கன்னா, மிக 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 தொடர்ச்சியாக அது வந்து மாற்றம் அடைந்து கொண்டே வருகிறது. நீங்கள் பின்னாடி படிக்கிறப்போ வந்து அத வந்து நம்ம வந்து படிப்போம். இன்னைக்கு இந்தியாவிலேயே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அரசர்கள் வந்து உங்களுக்கு ஆண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு பேரரசர்கள் அப்படின்ற உருவாகல் வருது. இதையெல்லாம் உங்களுக்கு மாறி இன்னைக்கு வந்து நவீன அரசு முறை அப்படின்றது வந்து இன்னைக்கு ஜனநாயகம் சார்ந்து மக்களுடைய ஆட்சி அதிகாரங்கள் கொடுத்து இன்னைக்கு அது ஒரு விதமான அரசு அமைப்பு வந்து உருவாக்கி வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான அரசு என்பதின் உருவாக்கங்களை பத்தி வந்து நம்ம வந்து பார்க்கிறது பேசுறது தான் வந்து அரசியல் என்றால் என்ன அப்படின்னக்கூடிய அடிப்படையான கேள்வியினுடைய ஒரு பரப்பு எல்லை. அதனுடைய தன்மை வந்து நம்ம பார்த்தோம். இங்க வந்து அதனுடைய பரப்பு வந்து அப்படின்றது வந்து ஒரு எல்லை அரசியல் அப்படின்னு பேசுறப்பனா அதுக்குள்ள அரசு என்கின்ற உருவாக்கம் வந்து நம்ம வந்து பேசி ஆகணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அதற்கு அடுத்து ஏன் வந்து இந்த அரசு எனும் அமைப்பை வந்து உருவாக்குதல் அவசியம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப மிக முக்கியமான ஒரு இதாக வந்து நிறைய வந்து ஒரு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் வந்து பேசக்கூடிய பிலோசபர்ஸ் பொலிட்டிக்கல் பிலோசபியினுடைய மிக அடிப்படையான அடுத்தடுத்த நீங்க வந்து சப்ஜெக்ட் ஃபீல்ட்ஸ் படிக்கிறப்ப இதை வந்து படிப்பீங்க. நிறைய சொல்றது வந்து என்ன அப்படின்னா தனி மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அல்லது குழுக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை தீர்க்கக்கூடியான ஒரு அமைப்பு. அதுதான் வந்து உங்களுக்கான அரசியல். இப்ப அதுதான் வந்து பார்த்தோம். அந்த உருவாக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளும் அந்த சண்டை சச்சரவுகளை தீர்க்கிறதும் முகமாகும். அததான் நம்ம முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி ஏன் வந்து ஒரே அரசின் கீழ் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்திருந்த அதே மக்கள் இன்னைக்கு 2 குழுக்களாக பிரிந்து இன்னைக்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ரஷ்யாவும் உக்ரைனும் அப்படின்ற விஷயங்களை தான் இங்க வந்து பார்க்கிறோம். ஏக சண்டை சச்சரவுகள் உருவாவதும் அந்த சண்டை சச்சரவுகளை தீர்ப்பதுக்குமானது உருவாக்க மட்டும் இல்லை அதுக்கான தீர்வுகளுமாக அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அதை பத்தி பேசுறதுதான் வந்து உங்களுக்கான அரசியல் அப்படின்றது வந்து இந்த அரசு அதுவும் குறிப்பாக அரசினுடைய இங்க வந்து பரப்பெல்லைகளை பத்தி பேசுறோம். அரசியல் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பேசக்கூடிய அது இந்த பவுண்டரிக்குள்ள இதுக்குள்ள வந்து இது இந்த விஷயங்கள் எல்லாமே உள்ள வரும் அப்படின்றதான் இங்க வந்து இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரசு என்பது ஒரு அதிகார செயல்பாடு. அரசியல் அப்படின்னா அப்படின்னு சொன்னாலே அங்க ஒரு அதிகாரம் அப்படின்னு கூடியான ஒன்று அங்க வந்து நடக்குது.
அங்க அதிகாரம் அப்படின்னக்கூடிய இந்த அதிகாரத்தினுடையான செயல்பாடும் வெளிப்பாடுகளும் வேற வேற லெவல்ல இங்க இருக்கு. நீங்க வந்து அரசு அப்படின்றது வந்து ஒரு ஒரு ஒற்றை சர்வாதிகார அரசுகளாக இருக்கிற பொழுது, இல்லது இன்னைக்கு மயன்மார்ல இருக்கக்கூடிய மாதிரி மிலிட்டரி ஜுண்டாஸ் ராணுவ ஆட்சிகள் அப்படின்னு இருக்கிற பொழுது, அங்க அதிகார செயல்பாடு என்பது அது சார்ந்த ராணுவங்கள் சார்ந்த அதிகார செயல்பாடுகளாக இருக்கும் வந்துட்டு. இப்படி நீங்க நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகள்லையும் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அரசும் அது அரசுக்கான அதிகார செயல்பாடுகளும் வெவ்வேறு தளங்கள்ல வெவ்வேறு முகங்களாக நடந்து கொண்டிருப்பதை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். ஆக அரசியல் என்பது ஒரு சமூகத்தில், ஒரு நாட்டில், ஒரு தேசத்தில் அதனுடைய அரசு எனும் அமைப்பு உருவாக்கத்தில் செயல்படக்கூடிய அதிகாரங்கள் பத்தி நம்ம வந்து யார் இங்க வந்து அதிகாரம் இருக்கிறா? யாருக்கான அதிகாரம்? யார் வந்து இங்க வந்து அதிகாரத்தை செலுத்துகிறார்கள்? யார் மீது? யார் அதிகாரத்துக்கு செல்ல முடிகிறது? இது எல்லாம் சேர்ந்தது தான் இங்க வந்து அரசியல் அப்படின்னக்கூடியான ஒரு விஷயமா வந்து பார்க்கிறோம். இந்த அரசியல் என்றால் என்ன அப்படின்ற அந்த அடிப்படையான கேள்வியினுடைய மிக முக்கியமான தன்மையாகவும், அதன் மிக முக்கிய பரப்பெல்லையினுடைய இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் நம்ம வந்து நிறைய பிலாசபர்ஸ் வந்து பொலிட்டிக்கல் பிலாசபர்ஸ் வந்து வலியுறுத்தி சொல்வது இந்த அதிகார செயல்பாடு அப்படின்னக்கூடியான மிக முக்கியமான விஷயங்களை நம்மளுடைய பாடத்திட்டத்திலேயே நமக்கு வந்து மேக்ஸ் வேபர் அப்படின்னக்கூடியான ஒரு பொலிட்டிக்கல் சோசியாலஜிஸ்ட் அவருடைய கருத்துக்களை வந்து நம்மளுடைய உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியலை பார்த்தாலே அதை வந்து ஒரு தனி செக்ஷன்ஸ்லாவே அவங்க வச்சிருக்கிறோம். அதை நீங்க படிச்சு பார்த்தாலே வந்து புரியும். அதுதான் வந்து அவர் மேக்ஸ் வேபர் மாதிரியானவங்க வந்து மிக வலியுறுத்தி சொல்லக்கூடியான விஷயம் என்னால அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மத்த எது எல்லாமே முக்கியமான ஒரு விஷயமே இல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அரசியல்னா என்ன அப்படின்னா அது அதிகார செயல்பாடு. அந்த அதிகாரத்தையும் வந்து ஒரு பிசிக்கல் ஃபோர்ஸ் யாரு வந்து உங்களுக்கு வந்து அந்த பிசிக்கல் ஃபோர்ஸ் அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு அதிகாரம் வச்சிருக்கிறாங்களோ அதை பத்தி பேசுறதா அரசியல். அரசியல்னாலே அதிகாரம். பாலிடிக்ஸ் இஸ் பவர். அதை பத்தி பேசுறதா அப்படின்ற விஷயங்களை வந்து அது மிக அடிப்படையாக அரசியல் கோட்பாடுகளில் மிக மிக வலியுறுத்தி சொல்லப்படக்கூடியான ஒரு 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 விஷயமாக அரசியலை விளக்குகிறக்கூடிய ஒரு காரணியாக இந்த அதிகார செயல்பாடு அப்படின்றது வந்து இங்க நடக்குது. இந்த அதிகார செயல்பாடுக்கு எல்லாத்துக்கும் இப்ப சண்டை சச்சரவுகளை தீர்த்தல் அப்படின்றதுக்குமே ஒரு அதிகார செயல்பாடுன்னு ஒண்ணு இருக்கணும். ஆக இந்த அதிகார செயல்பாடு தான் இந்த அரசியல் என்றால் என்ன? அரசியல் அப்படின்றதன் மிக அடிப்படையான ஆதார குணமாக அதன் அதிகாரம் அப்படின்றது இருக்குது அப்படின்றத அவங்க வந்து சொல்றாங்க. சரி, அப்படின்னா அரசியல் வந்து ஒரு வெறும் அதிகார செயல்பாடு மட்டும்தானா அப்படின்னா வேறு சில அறிஞர்கள் வந்து என்ன சொல்றாங்க, அது அதிகார செயல்பாடு மட்டுமல்ல, அது ஒரு விதமான சமூக செயல்பாடு அப்படின்றதான் அவங்களுடைய விஷயங்கள். அது அதிகாரம் மட்டும் அங்க வந்து இல்லை. இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு வந்து குடும்பம் அப்படின்றது வந்து அதுவும் ஒரு அமைப்பு தான். எப்படி வந்து அரசு ஒரு அமைப்பு அப்படின்னு நம்ம பாக்குறோமோ அது மாதிரி குடும்பம் அப்படின்றது வந்து ஒரு அமைப்பு. இந்த குடும்பம் அமைப்புல வந்து அரசுல வந்து பல்வேறு மக்கள் வந்து இணைகிற மாதிரி குடும்பம் அப்படின்ற அமைப்புல வந்து எதுவாக உறவுகள் மூலமாக நம்ம வந்து தனி மனிதர்கள் இணைஞ்சுக்கிறாங்க. அப்பா அம்மா குழந்தைகள் அப்படின்ன கூடிய ஒரு ஒரு விதமான இணக்கம் வந்து சேர்ந்து குடும்பம் என்கின்ற கூடியான ஒரு அமைப்பு அதனுடைய உறவு முறைகள்ல வந்து உருவாகுது. இந்த உறவு முறைகள்ல வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுலயும் அதிகார செயல்பாடு இருக்குது. இன்னைக்கு வந்து தந்தை வழி சமூகத்துல வந்து குடும்பத்தினுடைய தலைவராக இன்னைக்கு வந்து தந்தை இருக்கிற பொழுது தந்தை அந்த குடும்பத்தில் அதிகாரமிக்கவராக இருக்கிறார். அது உண்மையான ஒரு விஷயம். பழைய தாய் வழி சமூகங்கள்ல இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு பெண்கள் வந்து உங்களுக்கு அதிகார செயல்பாடுகளா இருந்ததாக வந்து சொல்கிறார்கள். ஆனா இன்னைக்கு குடும்பம் அப்படின்னா வந்து குடும்பத்தினுடைய அமைப்பு வந்து நம்ம பண்றப்ப இன்னைக்கு குடும்பம் என்றால் என்ன அப்படின்னு கேட்ட உடனே அது ஒரு தந்தை அப்படின்னுடைய அதிகார செயல்பாடு அப்படின்னு மட்டும் சொல்லி நம்ம அதை வந்து விளக்கிற முடியுமா? அப்படி முயற்க முடியாது. ஏன்னா அது சார்ந்த அது குடும்பம் அப்படின்றது ஒரு சமூக செயல்பாடுகளோடையும் இருக்குது. வெறும் அதிகார செயல்பாடு மட்டும் இல்லை. அதே மாதிரிதான் எப்படி வந்து குடும்பம் அப்படின்றத வந்து வெறும் அதிகார செயல்பாடுகளாக மட்டுமே நம்ம குறுக்கிவிட முடியாதோ அதே போலதான் அரசு என்கின்ற கூடியான அமைப்பையும் வெறும் அதிகார செயல்பாடாக மட்டும் குறுக்கிவிட முடியாது. அது ஒரு சமூக செயல்பாடாகவும் இருக்குது. இதனாலதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நலத்திட்ட அரசுகள் வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்லாம் நம்ம வந்து பாக்குறோம். டெவலப்மெண்டல் ஸ்டேட் அப்படின்லாம் நம்ம வந்து பேசுறோம். அரசு என்பது வந்து ஒரு நலத்திட்ட அரசாகவும் சமூக நலனுக்காகவும் அது செயல்படக்கூடியான தன்மையாக அது இருக்கணும்.
வெறுமனே அது வந்து அதிகார செயல்பாடு மட்டும் இருந்தது அப்படின்னா, அந்த பண்டைய மன்னராட்சி முறையில இருக்கிற மாரியான ஒரு இறையாண்மை மிக்கையான ஒரு 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 விஷயமாக அரசியலை வந்து நம்ம குறிக்கிட முடியாது. அதற்கு என்று ஒரு சமூக செயல்பாடு இருக்குது. அப்படின்ன கூடியான ஒரு விஷயம். ஆக இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அரசியல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பேசுகிற பொழுது, இப்ப நம்மால என்ன பண்ண முடியும் ஓரளவுக்கு கேட்டீங்க அப்படின்னா, அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய, அந்த தேசத்தில், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசு என்கின்ற கூடிய அமைப்பு என்ன அப்படின்றத பார்ப்பது ஒன்று. அந்த அமைப்புல செயல்படக்கூடியான அதிகார செயல்பாடுகள், அதில் செய்யக்கூடிய சமூக செயல்பாடுகள், இவைகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒன்றாகத்தான் அரசியல் அப்படின்ன கூடியான ஒரு விஷயம் வந்து இருக்குது. அரசியல் என்கின்ற கூடியான அந்த பினாமினா, அந்த நிகழ்வு அப்படின்றத ஒரு அமைப்பு மூலமாக நம்ம வந்து அத விளக்கணும் அப்படின்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அமைப்புகள் வந்து என்ன அப்படின்றது பேசுவதன் மூலமாகவும், அரசியல் என்றால் என்ன அப்படின்றத நம்ம விளக்க முடியும். அதேபோல் அந்த அரசு வந்து எந்த தன்மையாக, எந்த பரப்புக்குள்ள அது வந்து உள்ளடங்கி இருக்குது, என்ன தன்மை கொண்டு வெளிப்படுது அப்படின்றதையும் பேசுறது மூலமாக, அரசியல் என்பதை பத்தி நம்ம வந்து பேச முடியுது. ஆக அடுத்த கேள்வி வந்து இப்ப எழுது. அரசு உருவாக்கம், அரசியல் என்பது அங்கு ஒரு 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 மனித குழுக்களுடைய தேசத்தில் உருவாகக்கூடிய ஒரு அரசு உருவாக்கம் அப்படின்னு வந்து நம்ம வந்து அத வந்து ஒரு விளக்கமாக நம்ம எடுத்துக்கிற பொழுது, அப்புறம் அரசு உருவாக்கம்னா என்ன? ஒரு அரசு எப்படி உருவாகுது? ஏன் வந்து அரசுக்கான உருவாக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, பலவிதமான கோட்பாடுகள வந்து வந்து பேசுறாங்க. நீங்க வந்து ஆ உங்களுடைய பாடத்திட்டத்துல வந்து வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் தாட் அண்ட் இந்தியன் பொலிட்டிக்கல் தாட்லாம் நம்ம வந்து படிப்பீங்க. படிக்க போறப்ப ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் வந்து ஒவ்வொரு விதமான அரசியல் தத்துவவியலாளர்கள் அரசு உருவாக்கம் பத்தி ஒவ்வொரு விதமான ஒரு கோட்பாடுகள வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அரசுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்துல வந்து தி டிவைன் ஆரிஜின் ஆஃப் தியரி அப்படின்னு சொல்லக்கூடியான அந்த கோட்பாட்டின்படி வந்து உங்களுக்கு இறைவழி கோட்பாடு. அரசு எப்படி உருவாகுதுன்னா, இறைவன் வந்து உங்களுக்கு இறைவழி கோட்பாட்டின்படி வந்து அரசு எப்ப உருவாகுது அப்படின்னு சொன்னா, கடவுள் வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய பிரதிநிதியாக யாரோ ஒருத்தரை இங்க வந்து ஆட்சி பண்ண நியமிக்கிறார் அப்படின்ன கூடியான அதனால தான் ராஜாக்கள் அப்படின்றது அவங்களுடைய குடும்பம் 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 அவங்களுடைய வழி வழி வரி முறையாக அவருடைய மகன் அவருடைய மகன் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பம் வந்து ஒரு ராஜா வந்து மக்களை வந்து ஆட்சி பண்றாங்க. மக்களும் அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இயங்கி வந்து நடக்கிறாங்க. ஏன் வந்து அவங்க நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, இந்த நம்பிக்கை. அரசர்கள் என்பது உங்களுக்கு கடவுளினுடையான பிரதிநிதிகள். கடவுள் அப்படின்றது தான் வந்து இங்க வந்து ராஜாவா வந்து இருக்கிறார். இததான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இறைவழி கோட்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியான விஷயங்கள். இங்க அரசு உருவாக்கம் அப்படின்றது மேல் ஒரு இறைவனால் தீர்மானிக்கப்பட்டு இவங்க தான். இவங்க எல்லாமே வந்து என்னுடைய பிரதிநிதிகள். ஆக இவங்க சொல்றது வந்து அரசன் வாக்கு வந்து தெய்வ வாக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் நம்பி அவங்க வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து அரசு உருவாக்கம் முறைகளாக சொல்லப்படுது. சில இதுல வந்து உங்களுக்கெல்லாம் அப்படி இல்ல. அரசு உருவாக்கம் அப்படின்றது வந்து ஒரு இயற்கையாக ஒவ்வொரு ஸ்டேஜஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு படிநிலைகள்ல வந்து உருவாகி வரக்கூடியான விஷயம். உங்களுக்கு வந்து ஒரு இனக்குழுக்கள்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபல் ஒரு பழங்குடியின சமூகத்துல இருக்கக்கூடிய அரசு அப்படின்றது வேற மாதிரி. அது ஒரு கிளான் பேஸ்டான உறவுகள் சார்ந்த ஒரு கின்ஷிப்ல வந்து உருவாகுது. இது எல்லாம் சேர்ந்து ஒரு விரிவாக ஆகி உங்களுக்கு அரசு வந்து உருவாக்குது. அப்படின்ற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடியான பாடங்கள்ல வந்து நீங்க வந்து படிச்சுக்கிறீங்க. இப்போ ஒரு ஒரு அறிமுகமாக இங்க வந்து பேசப்படுது என்னன்னா, அரசு உருவாக்கம் அப்படின்னா, ஒரு தனியனங்கள், ஒரு தனி மனிதர்கள் எல்லாரும் ஒரு குழுவாக வந்து சேருது. அதுதான் மிக முக்கியமான விஷயம். தனி மனிதன்கள் குழுவாக வந்து சேர்றதுக்கு வந்து பல இதுல இருக்கு. இப்ப ச சில நேரத்துக்கு சில நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசின குடும்பம் அப்படின்னக்கூடியான ஒரு அமைப்பை எடுத்துக்கோங்க. அங்கேயும் தனி மனிதர்கள் வந்து ஒரு குழுவாக வந்து சேருறோம். ஆனா அந்த குழுவாக சேருவதற்கான உந்துதல் ஒரு அடிப்படை நியதி வந்து எதவாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ரத்த உறவு. ஏன்னா அவங்களுடைய ரத்த உறவுகள்ல நம்ம வர்றோம். இவர் அப்பா, அப்பாவுடைய மகன், அவங்களுடையது தத்தை, மகமான் உறவு அப்படின்னு சொல்லி ரத்த உறவுகள் வந்து நம்மள வந்து பிணைக்குது. ஆக ஒரு குடும்பம் என்னக்கூடியான ஒரு அமைப்பு உருவாகக்கூடியான ஒரு ஒரு சூழல் வந்து பின்னணி வந்து என்னன்னா, ரத்த உறவுகள் வந்து அத வந்து தீர்மானிக்குது. ஆனா அரசு என்கின்ற உருவாக்கத்துல அது இல்ல.
அரசு என்கின்ற உருவாக்கத்துல ரத்த உறவுகளோ இல்ல அது பழங்குடியின சமூகத்துல இருக்கக்கூடிய மாதிரி கிளான்ஸ் அல்லது அதனுடைய ரிலேஷன்ஷிப் எதுவுமே அங்க இல்ல. ஒவ்வொரு தனியன்களும் அவங்க தனிப்பட்ட இதுல எல்லாரும் இயைந்து சேர்ந்து நம்ம இங்க உருவாக்கக்கூடியான ஒரு விஷயம். இது ஒவ்வொரு சமூகத்திலும் ஒவ்வொரு விதமாக உருவாகுது. இந்த எந்த மாதிரி அரசு ஒன்று தனியன்கள் அப்படின்னு நான் திருப்பி திருப்பி சொல்றது, தனி மனிதர்கள் எதன் அடிப்படையில் தங்களை ஒன்றிணைத்துக் கொள்கிறார்கள், அந்த ஒன்றிணைத்துக் கொண்டு உருவாகக்கூடிய அந்த அமைப்பு தான் அரசு உருவாக்கம் அப்படின்னு சொல்றாங்க. எதன் அடிப்படையில அவங்க அரசு உருவாக்கம் பண்றாங்க. முன்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ராஜாக்களுடைய ஆட்சியில ராஜாக்கள் கீழே இருக்கக்கூடியவங்க எல்லாம் ராஜாவோட வச்சு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க பெருசா எந்த விதமான உறவு முறைகள் அப்படின்றதெல்லாம் இல்ல. அது நம்புறாங்க. அதுக்கு பின்னாடி இன்னைக்கு இதே எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கோங்க. ஃப்ரம் ரஷ்யாவும் உக்ரைனும் பழைய சோவியத் யூனியனா இருக்கிறப்போ ஒன்றாக இயந்து ஒரே இதுல இருந்தக்கூடியான மக்கள். அப்ப இயந்து வாழ்ந்த மக்கள்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு சோவியத் யூனியன் அப்படின்ன கூடியான ஒரு அரசை உருவாக்கிய மக்கள்லாம் இயந்த. ஆனா 2-3 தலைமுறைகளுக்குள்ளேயே இன்னைக்கு அவங்க பிரிஞ்சு இன்னைக்கான பண்ணுகிற பொழுது இன்னைக்கு என்ன அப்படின்னா அவங்க ஒரு மொழி சார்ந்தும் தேசங்கள் சார்ந்தும் தங்களை பிரித்து தங்களுடைய இன்னொரு அரசாக வகுத்துக்கிறாங்க. ஆக இங்க அரசு உருவாக்கம் அப்படின்ன கூடியது நவீன காலங்கள்ல தேசம் அப்படின்ன கூடியான நேசன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு தேசம் அப்படின்ன கூடியான கட்டமைப்பாக, எப்படி குடும்பம் அப்படின்றது உறவு, ரத்த உறவுகள் அப்படின்றதுல உங்களுக்கு கட்டமைக்கப்படுதோ அது மாதிரி அரசு என்கின்ற கூடியான அமைப்பு ஒரு தேசம், ஒரு தேச உணர்வு, தேசம், நேஷனலிசம் அப்படின்னு நம்ம சொல்ல அந்த விஷயம், அதனுடைய அடிப்படையில ஒரு அரசு உருவாகுதல். ஆக அரசியல் அப்படின்ன கூடிய கல்வி புலம், அரசியல் அப்படின்றது என்ன அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஒவ்வொரு சமூகத்தில் அரசு உருவாக்கக்கூடிய நிகழ்வுகள், உருவாக்கப்படக்கூடிய முறைகள், முறைமைகள் பற்றியாக படிப்பதாகவும் அரசு அதை பேசுறோம். அதனுடைய அடிப்படையில தான் அரசு உருவாக்கம் அப்படின்றது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக அரசியல் அறிவியலில் நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது ஒரு விஷயங்கள் என்ன, நம்ம முன்னாடி பேசின மாதிரி சச்சரவுகளை உண்டு. நம்ம என்னதான் ஒரு உள் இப்ப குடும்பங்கள்ல நம்ம ரத்த உறவுகளோடு சேர்ந்து நம்ம இயந்தாலும் கூட அதுக்குள்ள இருக்கக்கூடிய சச்சரவுகள் ஏற்படாமலாம் இருக்காது. அந்த சச்சரவுகளை தீர்ப்பதற்கான முகமாக எப்படி அதை நம்ம தீர்த்துக்கிறோம் அப்படின்ன கூடியான விஷயங்களும் சேர்ந்தது இங்க இது எந்த மாதிரியான சச்சரவுகளை உங்களை நீக்கி ஒரு இணைப்பாக ஒரு குழுவாக ஒரு அரசியல் குழுவாக தங்களை நியமிச்சுக்கிறாங்க. அந்த உருவாக்கம் அப்படின்றது இரண்டு விஷயங்கள் சார்ந்தது. அரசு உருவாக்கம் அப்படின்றது ஒண்ணு தங்களை தனியன்களாக இருந்து குழுவாக தங்களை நிர்ணயிக்கக்கூடிய, அமைத்துக்கூடிய, இணைத்துக் கொள்ளக்கூடியான ஒன்று. அந்த அவ்வாறு குழுவாக இணைத்துக் கொண்ட பிறகாடு அவர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய சச்சரவுகளை அவர்கள் எப்படி தீர்த்துக் கொள்கிறார்கள் அப்படின்றதுக்கான ஒரு இதுதான் இங்க மிக முக்கியமான ஒரு விஷயம். பழைய சோவியத் யூனியன்ல எல்லாரும் இயந்து இருந்தாங்க. ஆனா சச்சரவுகள் வந்த பிற்பாடு உடைஞ்சு போயிறாங்க. இன்னைக்கு அவங்களுக்குள்ள நடக்கக்கூடியது மீண்டும் மீண்டும் இந்த உதாரணத்தை சொல்றதுக்கு காரணம் அதுன்றது அரசியல் என்றால் என்ன அப்படின்ற கேள்விக்கான சில அடிப்படை தன்மைகளை இதன் மூலமா நம்ம நல்லா புரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்றதுனாலதான். அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இதுவரைக்கும் நம்ம பேசக்கூடிய விஷயங்களை வச்சு அரசியல் என்றால் என்ன அப்படின்ன அந்த கேள்விக்கான ஒரு பதிலாக நம்ம இப்படி சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். அரசியல் என்பது அரசு உருவாக்கத்தையும் அதன் செயல்பாட்டு முறைமைகளையும் அறிந்துணர்வது. அரசு உருவாக்கத்தையும் அதன் செயல்பாட்டு முறைமைகளையும், அதுதான் இங்க முக்கியம். ஒரு லெவல்ல ஒரு பகுதியில ஒரு புறத்துல அரசு உருவாக்கம் எப்படி நடக்குது அப்படின்றது மட்டும் அதை மட்டுமே படிக்கிறது முக்கியம் இல்ல. அப்படி படிச்சிட்டோம் அப்படின்னா தான் இன்னைக்கு ஒரு அரசாங்கத்தினுடைய நிர்வாக முறை எப்படி நல்லா இருக்கு, அதனுடைய நீதி பரிபாலனம் எப்படி இருக்கு, அதனுடைய சட்டம் இயற்றும் முறைகள் எப்படி இருக்கு, அப்படி எல்லாம் நம்ம படிச்சிடலாம். ஆஹா, அரசு உருவாக்கத்தை மட்டும்தான் நம்ம படிக்கிறோம் அப்படின்ற முதல்ல அப்படி இருந்தா நீங்க அரசியலமைப்பு சட்டங்களை மட்டுமே நம்ம படிச்சுட்டு போயிடலாம். ஆனா அது எப்படி செயல்படுகிறது, அதனுடைய செயல்பாட்டு முறைமைகளையும் நம்ம பேசணும், அதையும் பண்ணணும். அது இது இரண்டும் சேர்ந்ததுதான் உங்களுக்கு ஒரு அரசியல் அப்படின்ற கூடியான ஒரு விஷயமாக புரிகிறது.
இப்ப இதனிலிருந்து வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் பேசுகிற பொழுது, சமூக அறிவியல்ல வந்து இந்த சமூகம், சந்தை, அரசு அப்படின்னக்கூடியான இந்த 3 கருத்துரு வந்து ரொம்ப முக்கியம். ஆங்கிலத்தில சொசைட்டி, மார்க்கெட் அண்ட் ஸ்டேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த 3க்கும் இருக்கக்கூடியான அவைகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஊடாட்டம் அல்லது இணைவு அல்லது உரசல் இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து உங்களுக்கு அரசு. இன்னைக்கு அரசு அப்படின்றது மட்டும் இல்ல. ஏங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு அரசியல் அப்படின்றது வந்து அரசு உருவாக்கம் மட்டும் அதன் செயல்பாடுகளை மட்டுமே நமக்கு வந்து ஒரு இதுல படிக்கிறதும் அதுவும் கூட தான். ஆனா அதற்கு வெளியாக அரசியல் என்பது சமூகத்தினாலும் அங்கு இருக்கக்கூடிய சந்தைகளாலும் நிர்வகிக்கப்படுது. முடிவு பண்ணப்படுது அப்படின்னக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்கணும். அந்தந்த சமூகம் இப்ப சமூகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு மதம் அப்படின்றது வந்து ஒரு சமூக நிகழ்வு. ஒரு சமூகத்தினுடைய இது வந்து. இன்னும் பல நாடுகள்ல, பல அமைப்புகள்ல வந்து உங்களுக்கு மதம் அப்படின்றது அரசை தீர்மானிப்பதாகவும் இருக்கிறது. அரசினுடைய செயல்பாட்டு முறைகளை, அரசினுடைய உருவாக்கத்திலும் மட்டும் இல்லாம, அதன் அன்றாட செயல்பாட்டு முறைகளிலும் எப்படி வந்து ஒரு சமூகம் வந்து அதுல வந்து இருக்கு. ஆக சமூகத்துக்கும் அரசுக்குமான அந்த இயைபு. ஆக சமூகத்தினுடையான குணம், அதனுடைய பரப்பு, இது எல்லாமே வந்து அரசையும் வந்து உங்களுக்கு வந்து விளைவு அரசின் மீதும், அந்த அரசு உருவாக்கத்தின் மீதும், அரசு செயல்பாட்டின் மீதும் தாக்கம் செலுத்துகிறது. அதே போலதான் ஒரு சந்தை அப்படின்னக்கூடியானது. இங்க சந்தை அப்படின்னு சொல்றது வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் இன்னைக்கு வந்து நம்மளுடைய சந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய எப்படி வந்து உங்களுக்கு வந்து அந்த சந்தை அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஒரு முதலீடு அதனுடைய அமைப்புகள் வந்து எப்படி அரசை வந்து உங்களுக்கு வந்து நிர்ணயிக்கிறது, அரசின் மீது தாக்கம் செலுத்துகிறது. அதாவது பணம் படைத்தவன் வந்து ஒரு சந்தையில் இருக்கக்கூடிய மிக பணம் படைத்தவர்கள் வந்து எப்படி ஒரு அரசை தங்களுக்கான அரசுகளாக மாற்றிக்கொள்ள முடியும். ஆக சந்தையில் இருக்கக்கூடிய லாபம், சந்தையினுடைய குணம், இது எல்லாமே வந்து ஒரு சந்தை எப்படி வந்து ஒரு அரசை வந்து நிர்ணயிக்க முடியும். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க அடுத்தது இதைத்தான் வந்து பொலிட்டிக்கல் எக்கானமி அப்படின்னு சொல்லி படிக்கும். சந்தைக்கும் அரசுக்குமான உறவுகளை பத்தி படிக்கிறப்பதான் நம்ம வந்து பொலிட்டிக்கல் எக்கானமி, அரசியல் பொருளாதாரம் அப்படின்னக்கூடிய சந்தை. ஒரு சமூகத்தையும் அரசுக்குமான உறவுகளை பத்தி படிக்கும். பொலிட்டிக்கல் எக்காலஜி வந்து படிக்கிறோம். பொலிட்டிக்கல் சோசியாலஜி வந்து நம்ம வந்து படிக்கிறோம். ஆக அரசு என்பது அரசு உருவாக்கம், அரசின் அன்றாட செயல்பாட்டு முறைமைகளை மட்டுமல்ல, அந்த அரசு என்கின்ற அமைப்பும் அதன் செயல்பாடுகளின் மீது சமூக நிகழ்வுகளும், சமூகமும், சந்தைகளும் எவ்வாறு தாக்கம் செலுத்துகிறது அப்படின்றத படிக்கிறதும் வந்து ரொம்ப முக்கியம் அரசியல். ஆக அரசியல் கோட்பாடு என்பது இவை இரண்டின் ஊடாகவும் அரசையும் அரசியல் செயல்பாடுகளையும் அது தீர்மானிக்கிறதுனால ஒரு அரசியல் அறிவியல் மாணவன் வந்து சமூகத்தினுடைய விளைவுகள், அரசின் மீது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள், சந்தை பொருளாதாரம் வந்து அரசின் மீது ஏற்படக்கூடிய விளைவுகள், இது எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும். இதுலதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மிக மிக பாரியமான உங்களுக்கு நீங்க அடுத்து அரசியல் லட்சியங்கள், பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் எல்லாம் நீங்க வந்து படிக்கிறப்ப நீங்க வந்து தாராள லிபரலிசம், உங்களுக்கு ஐடியலிசம், கம்யூனிசம், சோசியலிசம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து நம்ம வந்து படிப்போம். அது எல்லாமே இந்த லட்சியங்கள், இந்த அரசியல் லட்சியங்கள் எல்லாமே எதன் அடிப்படையில வந்து உருவாகுது அப்படின்னா இந்த மூன்றினுடையான ஒரு குணங்கள். இன்னைக்கு பொலிட்டிக்கல் சோசியலிசம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா அரசு சந்தையை வந்து உங்களுக்கு வந்து நாட்டுல வந்து ஒரு சமூகத்துல பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை வந்து போக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அரசு அதனுடைய சந்தையை தன்னுடைய கண்ட்ரோல்ல வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துக் கொள்ளணும் அப்படின்ற விஷயங்களை வந்து உங்களுக்கு பேசுற பொழுது சோசியலிசம் அப்படின்னக்கூடிய விஷயம் வந்து அதை வந்து வலியுறுத்துது. அதற்கு நேர் மாறாக வந்து லிபரலிசம் அப்படின்னு சொல்லி வருகிற பொழுது அதையெல்லாம் இல்ல, அரசு வந்து சந்தையினுடைய அல்லது சமூகத்தினுடைய அதேதான் வந்து இன்னொரு சில நாடுகள்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அரசு என்பது சமூகத்தை வந்து உங்களுக்கு தீர்மானிக்கக்கூடியதாக அதனுடைய கல்வியை என்ன கல்வி கத்துக்கிறோம். இன்னும் சில நாடுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எத்தனை குழந்தைகள்லாம் பெத்துக்கிறோம் அப்படின்னக்கூடிய விஷயத்தை கூட உங்களுக்கு அரசு வந்து தீர்மானிக்கதாக வந்து இருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் வந்து பாக்குறோம். அதே மாதிரி அரசுக்கு ஏத்த மாதிரி அதனுடைய மதங்களை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். பல நாடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா அரசுக்கு என்றே ஒரு தீர்மானமான மதங்களை வந்து உருவாக்கக்கூடிய விஷயங்கள். ஆக இங்க எல்லாத்தையும் நம்ம பாக்குறப்ப அரசு என்பது
அல்லது அரசு சமூகத்தின் மீது தாக்கம் செலுத்துவதோ, அரசு சந்தையை வந்து தன் அதிகாரத்தின் கீழ் வைத்துக் கொள்வதோ அப்படின்றதும், இல்லை சமூகம் அரசை தீர்மானிப்பதோ, இல்லை சந்தை அரசை இந்த போக்குகள் எல்லாத்தையும் நம்ம வந்து படிக்கக்கூடியான ஒரு விஷயம் தான் நம்ம அரசியல், இதனுடைய அரசியல் கோட்பாடு அப்படின்னக்கூடியான ஒரு மிக முக்கிய விஷயமா நம்ம பார்க்கிறோம். மிக அதுக்கு அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, அரசுக்கும் அரசாங்கத்துக்குமான அந்த விஷயம். இதுல அடிப்படையான ஒரு விஷயம் இங்க வந்து உங்ககிட்ட நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் வந்து என்னன்னா, ஆங்கிலத்துல வந்து ரொம்ப தெளிவான ஒரு 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 விதமான வேறுபாடுகள வந்து இந்த இந்த இது மூலம் தி ஸ்டேட் அண்ட் கவர்ன்மென்ட் அப்படின்னக்கூடியான 2 விஷயங்கள வந்து நம்ம சொல்றப்ப, ஒரு அடிப்படையான ஒரு வேறுபாட வந்து அது உணர்த்திருது. ஆனா தமிழ்ல வந்து பேசுறப்ப அரசு, அரசாங்கம் அப்படின்றத நம்ம பேசுறப்ப, இது எல்லாம் ஒண்ணே தான். 2மே ஒண்ணு தான் அப்படின்னக்கூடியான ஒரு 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 போக்குல வந்து நம்ம இந்த இந்த 2 வார்த்தைகளையுமே நம்ம கலந்து கட்டி நம்ம வந்து அத வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அது அப்படி இல்ல. ஒரு அரசியல் அறிவியல்ல அரசு ஸ்டேட் அப்படின்றதுக்கும், அரசாங்கம் அப்படின்றதுக்குமான வேறுபாடு. ஸ்டேட் அப்படின்றது மிக எளிமைப்படுத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது ஒரு நிரந்தரமான ஒரு அமைப்பு. அரசாங்கம் அப்படின்றது ஒரு கவர்ன்மென்ட், ஒரு ஃபார்ம் ஆஃப் கவர்ன்மென்ட். இன்னைக்கு ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வட்டம் நம்ம இன்னைக்கு அரசாங்கங்கள இன்னைக்கு மாத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒரு எலெக்ஷன்ஸ் மூலமா வந்து நம்ம மாத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்படி எளிமைப்படுத்தி சொல்லக்கூடியான ஒரு விஷயம். அரசுக்கும் அரசாங்கத்துக்குமான ஒரு ஒரு விஷயங்கள். ஒரு அரசு அமைப்பு உருவாகிற பொழுது அது நடைமுறையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் எப்படி வந்து நடக்குது? அந்த அரசாங்கத்தினுடையான செயல் அதத்தான் சொல்றோம். அரசு உருவாக்கம் மட்டும் இல்ல, அரசினுடைய அன்றாட செயல்பாடுகள் முறைகளும் அது ரொம்ப முக்கியம் அப்படின்றப்ப இங்க கவர்ன்மெண்ட்ஸ வந்து படிக்கிறோம். எப்படி இங்க வந்து அரசு நடத்தப்படுகிறது? எப்படி? அதனாலதான் வந்து உங்களுக்கு அரசியல் அறிவியலுடைய ஒரு பகுதியாக நமக்கு வந்து பொது நிர்வாகவியலையும் படிக்கிறோம். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸையும் நம்ம படிக்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். ஏன்னா அரசாங்கம் அப்படின்னக்கூடியான ஒரு விஷயம், த கவர்னன்ட் ப்ராசஸ், அதுவுமே அரசியல் அப்படின்னக்கூடியான ஒரு விஷயங்களை தீர்மானிக்க அதனுடைய பரப்பு எல்லைக்குள்ளும் அரசாங்கம் அப்படின்னக்கூடியான விஷயமும் உள்ள வருது. ஆக அரசியல் பத்தி பேசுகிற பொழுது நாம் இந்த அரசும் அரசாங்கம் அப்படின்னக்கூடியான இந்த 2 கருதுகளுக்குமான வித்தியாசங்களையும் அரசாங்கங்கள் அன்றாட நடைமுறைகள் மிக குறிப்பாக வந்து பார்த்தோன்னா அரசாங்கம் இன்னைக்கு தொடர்ச்சியா நடக்கக்கூடிய இன்னைக்கு வந்து பியூரோக்ரசி அப்படின்னு சொல்ல ஒரு குடிமைப்பணி சமூகங்கள் எப்படி உங்களுக்கு நடக்குது, அது இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்க முறைமைகளை பத்தி பேசுகிற பொழுது எப்படி அரசாங்கம் நடைமுறைகள் வந்து உங்களுக்கு இருக்கு, சட்டம் இயற்றக்கூடிய முறைகள் எப்படி இருக்குது, உங்களுக்கு நீதி பரிபாலன முறைமைகள் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு அரசாங்கம் அப்படின்னக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கிறோம். அடுத்து நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி வந்து அரசு அப்படின்னு சொல்லி பண்றப்ப உங்களுக்கு அதிகாரம், அந்த அதிகாரம் வந்து ஒரு ஒரு குரூரமான அதிகாரம் இல்ல. ஒரு ஒரு சர்வாதிகாரமான ஒரு ஆட்சியில் வெளிப்படக்கூடிய ஒரு அதிகாரம் அல்ல. அரசு என்பது ஒரு சட்டப்பூர்வமான அதிகாரம், சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்படக்கூடிய அதிகாரம். நம்ம ஏற்கனவே நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம், அரசு அப்படின்றது உங்களுக்கு ஒரு அதிகார செயல்பாடு அப்படின்னு வந்து நம்ம வந்து வரையறுக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம். அதுவும் கூட தான். அரசு என்பது ஒரு அதிகார செயல்பாடு தான். ஆனால் இது வரம்பு மீறிய அதிகாரம். அந்த பண்டைய காலங்கள்ல மன்னர்களுக்கு இருந்தக்கூடியான மிக முக்கியமான அதிகாரங்கள் மாதிரி எல்லாம் இல்ல. அந்த காலங்கள் அந்த மாதிரியான மன்னர் அதிகாரங்கள் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு பிரெஞ்சு புரட்சியினுடைய காலகட்டங்கள்ல உங்களுக்கு அதோட வந்து உங்களுக்கு முடிஞ்சு போனதா வந்து நீங்க வரலாற்றுல வந்து பார்க்கலாம். ஆக இங்க அதிகாரம் என்பது அதற்கு பின்னாடி வந்து பிரெஞ்சு புரட்சிக்கு பின்னாடி வந்து உருவாகக்கூடிய ஒரு தெளிவு அரசியல் அறிவியல் அப்படின்னு உருவாக்கக்கூடிய ஒரு பார்வை மாற்றம் வந்து என்ன அப்படின்னா, அரசு அது அதிகாரம் மிக்கதா இருந்தாலும் அது சட்டத்தின் அடிப்படையான ஒரு அதிகாரம், சட்டப்பூர்வமான அதிகாரம், ரூல் ஆஃப் லா. அது அங்க ரொம்ப முக்கியம். இங்க அரசியலை பத்தி பேசுகிறது அதிகாரம் மட்டும் இல்ல, அந்த அதிகாரம் அது சட்டப்பூர்வமான அதிகாரமா, த லெஜிட்டிமேஷன் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய வார்த்தை. அது எப்படி வந்து இந்த அரசு எதன் மூலமாக ஒரு லெஜிட்டிமேசி கிடைக்குது. இன்னைக்கு வந்து எலெக்ஷன்ல வந்து இன்னைக்கு மக்கள் தேர்தல் மூலமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசுகளுடைய அதிகாரம் எதனுடைய அடிப்படையில் இருக்கிறதா லெஜிட்டிமேசி அப்படின்றப்ப இன்னைக்கு பை எலெக்ஷன் பெரும்பான்மையான மக்கள் இன்னைக்கு அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இன்னைக்கு ஆட்சி அதனுடைய சட்டம். இதைத்தான் வந்து சட்டத்தின் அதிகாரம் அப்படின்னு வந்து சொல்றோம். ஆக இது இந்த மூன்றுமே வந்து ஒரு அரசியல் அறிவியல் அல்லது அரசியல் கோட்பாடுகளினுடைய மிக முக்கியமான விஷயங்களாக வந்து இருக்கு. சமூகம், சந்தை, அரசுக்குமான உறவுகள், அரசு, அரசாங்கம் அப்படின்னக்கூடிய வேறுபாடுகள், அதனுடைய நடைமுறைகள் விஷயங்கள், அடுத்த அரசனுடைய அதிகாரம் எப்படி ஒரு சட்டப்பூர்வமான அதிகாரமாக இருக்கிறது, அரசு எப்படி மக்களால் அங்கீகரிக்கப்படுகிறது, இப்படின்ற விஷயங்களை வந்து எல்லாம் நம்ம பார்க்கிறதா உங்களுக்கு அரசியல்
அப்படின்னக்கூடிய விஷயமா வந்து பார்க்கணும். இதுதான் வந்து இப்படி இருக்கிற இத விஷயத்தால் அதிகாரப்பூர்வ அரசு, எ லெஜிட்டிமேட் ஸ்டேட் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லக்கூடிய இது அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி. இங்க வந்து மக்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரம். அதுதான் அரசு. மக்களின் மன ஒப்புமை. இது வந்து ஒப்பு வந்து இருக்கும். இதுதான் வந்து அதிகாரப்பூர்வமான ஒரு அரசு. இப்படிதான் வந்து உங்களுக்கு உருவாக்கப்படுகிறது. சரி, இது மக்கள் அதிகாரம் இது மட்டும் தான் இருக்குது அப்படின்னா வந்து ஒவ்வொரு நடைமுறைகள்ல வந்து பார்க்கிறப்ப, ஒவ்வொரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேட்டுக்குடி மக்களுடைய செல்வாக்குகளும் அங்க வந்து இருக்குது. மேட்டுக்குடி மக்கள் அது அது ஜனநாயக நாடுகள் அது நாடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விதமான அரசியல் அமைப்பு முறைகளாக இருந்தாலும் சரி, அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மேட்டுக்குடி தி எலிட் அப்படின்னு வந்து அந்த ஆங்கிலத்துல வந்து நம்ம வந்து சொல்லக்கூடிய இந்த மேட்டுக்குடி மக்களுடையான செல்வாக்குகள் வந்து அந்த அரசுகள்ல வந்து எப்படி அந்த அதிகாரத்தின் ஊடாக எப்படி வந்து அந்த செல்வாக்கு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது அப்படின்ன கூடியான விஷயங்களாகவும் நம்ம வந்து ஒரு அதிகாரப்பூர்வ அரசு உருவாக்கத்தை பத்தி பேசுறோம். அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசா, அது அங்க மக்களுடைய மன ஒப்புமை கொண்ட ஒரு அரசாக இருக்கிறதா, வேறு அதை விட மேட்டுக்குடி செல்வாக்கு மிக்க ஒரு அரசாக இருக்கிறதா அப்படின்ற விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம அரசியல் அறிவியல்ல பார்க்கிறோம் வந்துட்டு. இதுவரைக்கும் அரசியல்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து அரசியலுக்கான ஒரு விளக்கங்களை வந்து பார்த்தோம். இப்ப அரசியல் கோட்பாடுனா என்ன? இப்ப அரசியலோட கோட்பாடு அப்படின்னக்கூடியான ஒரு வார்த்தையை வந்து சேர்த்து பொலிட்டிக்கல் தியரி. தியரினா ஏன்? அரசியல் கோட்பாட வந்து ஏன் வந்து நம்ம படிக்கணும்? ஏன் வந்து அது வந்து ஒரு இத வந்து பொதுவாக வந்து அரசியல் அப்படின்னு சொல்லி பேசுறப்ப எல்லாம் மிக அடிப்படையான ஒரு கோட்பாடாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசியல் என்பது ஒரு அறவியல். பாலிடிக்ஸ் இஸ் பேசிக்கலி எத்திக்ஸ். அதனால தான் நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு அரசியல் அறிவியலின் தந்தை அப்படின்னு போற்றப்படக்கூடிய அரிஸ்டாட்டிலுடைய புத்தகங்கள வந்து பார்த்தீங்கன்னா, பாலிடிக்ஸ வந்து எத்திக்ஸோட பாலிடிக்ஸ்க்கும் எத்திக்ஸ்க்குமான அது அறவியல் அப்படின்றது அதுதான். இது எல்லா விதமான சமூகங்கள்லயும் நீங்க வந்து பார்க்கலாம். நீங்க அரிஸ்டாட்டில மட்டும் இல்ல நம்மளுடைய நம்மளுடைய திருவள்ளுவர் கிட்ட அவருடைய திருக்குறள்ல பார்த்தீங்கன்னா, நீங்க அறத்துப்பால், பொருள்பால் இதுல எல்லாம் நீங்க எடுத்து பார்க்கிறப்ப, அறத்துப்பால்ல அவர் ரொம்ப அழகா வந்து விவரிக்கிறார். அரசியலை வந்து உங்களுக்கு அது ஒரு அறவியல் சார்ந்த, அறம் சார்ந்த ஒரு விஷயம். இட்ஸ் a moral, இட்ஸ் எத்திக். அது மக்கள் எப்படி தங்கள தனியன்கள் எல்லாமே தங்கள வந்து ஒரு குழுவாக இணைத்துக் கொள்ளுதல், அந்த குழுவான ஒரு அரசினுடைய அமைப்பை உருவாக்குதல், அந்த அரசினுடையான அமைப்பு உருவாக்கலுடைய செயல்பாடுகள், இது எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரமான அடிப்படையான ஒரு விஷயம் வந்து அறம். ஏதா ஔவையார் சொல்றது "கோன் உயர வரப்புயர வான் உயரும்" அந்த அந்த பாட்ட படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து அதுதான். அரசு என்பது அதுதான். அரசு அப்படின்றது ஒரு அரசன் வந்து உங்களுக்கு முறை தவறியாச்சுன்னா, அங்க எல்லாமே மழையும் தவறிரும், எல்லாமே போயிடணும் கூடியான ஒரு விதமான ஒரு தொன்மம் வந்து நம்மளுடைய சமூகத்துல வந்து இருந்துகிட்டே இருக்குது. இததான் வந்து உங்களுக்கு அறம் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல வந்து சொல்றார். ஏன் பாண்டிய மன்னன் வந்து ஏன் அங்க வந்து அவன் அங்க அரசியல் அவன் பிழைச்சுட்டான். அவனுடைய அங்க அரசியல் வந்து அவன்ட்ட நடக்கல. அதனால அங்க அறம் வந்து கூற்றாகுது. அங்க வந்து கண்ணகி வந்து அவன கொல்லல. அது வந்து இல்ல. அங்க அறம் வந்து அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும். அதுதான் இங்க வந்து அடிப்படையானது. எல்லா சமூகங்கள்லயும் ஆரம்பகால சமூகங்கள்ல நீங்க மேற்கத்திய அரிஸ்டாட்டிலுக்கு கிரேக்க சமூகங்கள் மட்டும் இல்ல. நம்மளுடைய இந்திய சமூகங்களையும் சரி, உங்களுக்கு சைனா எந்த ஒரு கீழைத்தேய சமூகங்களையும் அனைத்து சமூகங்களையும் வந்து ஆரம்பத்தில் அரசியலை ஒரு அறவியலருடைய அடிப்படையில வந்து அத வந்து புரியுறாங்க. அது அறம் சார்ந்த ஒரு விஷயம். எப்படி குடும்பம் அப்படின்றத வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அம்மா எல்லாமே தியாகங்கள். அவங்களுக்காக வாழ்றது அப்படின்ன கூடியான ஒரு ஒரு அறம், ஒரு சார்ந்த ஒரு விஷயமா. இன்னைக்கு குடும்பம் அப்படின்னாலே அதத்தான் வந்து நம்ம வந்து பேசுறோம். ஒரு நல்ல தந்தை எப்படி இருக்கணும்? ஒரு நல்ல தாய் வந்து ஒரு நல்ல மகன் எப்படி இருக்கணும்? இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு அறம் சார்ந்த ஒரு விஷயம். எப்படி வந்து குடும்பத்தை வந்து அறம் அதே போல வந்து உங்களுக்கு அரசியல் என்பது ஒரு அறம் சார்ந்த ஒரு விஷயம். அது எப்படி வந்து உங்களுக்கு அறம் சார்ந்த ஒரு அரசியலை எப்படி உருவாக்குது? இது எல்லாமே சேர்ந்துதான் அரசியல் கோட்பாட்டின் மிக ஆரம்ப கட்ட விளக்கம் வந்து என்ன அப்படின்னா, அது ஒரு அறம். அறம் சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்றது. இதற்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அரசியல் வந்து ஒரு சமூகவியல்.
இத வந்து நம்ம வெறும் ஒரு அறமாகவே மட்டும் நம்ம குறுக்கிக்கிட்டு இருக்க முடியாது. எல்லா செயல்பாடுகள்லயும் வந்து ஒரு சமூகவியல் வந்து இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சமூக கூட்டங்கள்ல இருக்கிறப்ப, அது வந்து அரச வந்து உங்களுக்கு வந்து தீர்மானிக்குது. அதனுடைய இயல்பு. சமூகவியல் அப்படின்னு நம்ம இங்க வந்து பார்க்கிறப்ப, எப்படி ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பாக ஒரு நில உடைமை சமூகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த நிலங்கள் வந்து யாருடைய யாருடைய பகுதியாக, யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? யார் அங்க அதிகாரம் இருக்கிறாங்க? அந்தவங்க தான் வந்து அரசியலையும் வந்து நினைக்கிறாங்க. ஒரு சமூகத்தில் வந்து இன்னைக்கு வந்து பண்டைய எகிப்திய சமூகத்துல பார்வோ மன்னர்கள் நீங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு மதம் வந்து எப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயங்கள் வந்து எப்படி அரசியலை வந்து உங்களுக்கு வந்து தீர்மானிக்கிறது அப்படின்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். ஆக சமூகவியல் அமைப்பு, அதனுடைய பொருளாதார அமைப்புகள், அதனுடைய மதம் சார்ந்த விஷயங்கள், ஆ இன்னமும் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய பல நம்பிக்கைகள் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே வந்து வந்து உங்களுக்கு அரசியலை வந்து உங்களுக்கு வந்து தீர்மானிக்குது. ஆக அரசியல் என்பது வெறுமேக வந்து ஒரு போற்றப்படப்பட வேண்டிய ஒரு அறம் சார்ந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல. அது அன்றாட செயல்முறைகள்ல இருக்கக்கூடிய சமூக இயக்கவியல்ல இருக்கக்கூடியான விஷயங்களாலும் அரசியல் வந்து தீர்மானிக்கப்படுகிறது. அப்படின்னக்கூடியான ஒரு விஷயமா வந்து மிக தெளிவா வந்து அடுத்த ஒரு ஒரு கோட்பாட்டு பாதை வந்து அரசியல புரிஞ்சக்கூடிய கோட்பாடு பாதை அப்படின்னு சொல்றது ஒரு சமூகவியல் நோக்கு. சமூகவியல் நோக்கில் அரசியலை வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடியான ஒரு விஷயம். 3வதாக வந்து இருக்கக்கூடியான விஷயம், அரசியல் அப்படின்றது ஒரு நடத்தையியல். இட் இஸ் அ பிஹேவியர் ஆட்டிட்யூட். இட்ஸ் அ பிஹேவியர். இது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு அரசியல் அறிவியல் புலத்துல வந்து உங்களுக்கு ஒரு கடந்த ஒரு 100 ஆண்டுகளாக மிக ஒரு பாரிய ஒரு தாக்கத்தை செலுத்தி, இன்னைக்கு வரைக்கும் அரசியல் அறிவியல்ல நடத்தப்படக்கூடிய மிக ஆய்வு புலத்துல வந்து ஆய்வுகள்ல வந்து இது ஒரு மிக முக்கியமான இன்னைக்கு ஒரு தாக்கத்த உருவாக்கி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க பின்னாடி இருக்கக்கூடியான பாடங்கள்ல மூலமாக நீங்க வந்து அறிய வருவீங்க. இப்போதைக்கு வந்து நீங்க அத புரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அரசியல் என்பது ஒரு நடத்தை. இட்ஸ் எ பிஹேவியர். நீங்க வந்து ஒரு அறம் இல்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஆ நல்ல தாய், நல்ல தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியான விஷயங்கள் ஒரு குடும்ப அமைப்புல அப்படின்னு இருக்கிறப்ப, ஆனா எல்லா வீட்லயும் எல்லா தந்தைமாரும் வந்து நல்ல தந்தைகளாக இருக்கிறது இல்ல. எல்லாருமே வந்துட்டு நடைமுறைகள்ல பார்க்கிறப்போ வந்து ஒவ்வொரு தந்தைகளுக்குமான வேறுபாடுகள் இருக்குது. அதே மாரி ஒவ்வொரு தாய்களுக்குமான வேறுபாடுகள் இருக்குது. ஒவ்வொரு மகனுக்குமான தந்தை மகனுக்கான உறவுகள்ல வந்து வேறுபாடு. அது வந்து பல விஷயங்கள்ல வந்து அது நடக்குது. ஒரு இதுல வந்து தந்தை ஒரு மாரி இன்னொரு வீட்ல வந்து கேட்டீங்கன்னா, அவரு டெய்லி வந்து குடிச்சிட்டு வந்து எங்கள வந்து இது பண்றாரு அப்படின்ற மாரி பலவிதமான விஷயங்கள் இங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கான நடத்தை. இதுதான் வந்து அவனுடைய பிஹேவியர். நீங்க அறமும், சமூகத்தையும் மட்டும் நீங்க வந்து ஒரு பெரிய அமைப்புகள மட்டுமே நீங்க வந்து பேசிட்டு இருக்க வேண்டியதில்ல. அன்றாடத்துல இருக்கக்கூடிய தனியன்களுடைய அவங்களுடைய நடத்தை, பிஹேவியர் வந்து ரொம்ப முக்கியம். அரசியல் என்பது ஒரு நடத்தை. அதுதான் இங்க வந்து ரொம்ப முக்கியம். இப்ப வந்து மிக எளிய உதாரணமா வந்து இந்த 3யும் நம்ம வந்து பேசணும் அப்படின்னா, இன்னைக்கு தேர்தல் அப்படின்னு இருக்கு. ஒரு தேர்தல்ல நீங்க போய் வாக்கு அளிக்கிறீங்க. நீங்க வாக்கு அளிக்கக்கூடியான ஒரு விஷயத்த, நீங்க அரசியல் அது வந்து ஒரு அரசியலுக்குள்ள ஒரு அரசியல் செயல்பாடு. இன்னைக்கு நம்ம ஒரு 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 மக்களாட்சியில வந்து ஒரு வாக்களித்தல் அப்படின்றது வந்து ஒரு ஜனநாயக செயல்பாடு. நம்ம வாக்களிக்க போறோம். இந்த வாக்களித்தல் அப்படின்றத அரசியல் ஒரு அறவியல் அப்படின்னக்கூடியான நோக்கத்துல இருக்கக்கூடியவர் என்ன சொல்வாரு அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய வாக்கை நீங்க ஒரு தர்மத்தின் நியாயத்தின்படி நீங்க வாக்களிக்கணும். எந்த வேட்பாளர்கள் நல்ல வேட்பாளர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு நீங்க வந்து வாக்களிக்கிறது அப்படின்றது அதுதான் வந்து சரி. ஆக வாக்கு என்பது ஒரு அறம் சார்ந்த ஒரு விஷயம். ஆக நீங்க அப்படிதான் ஓட்டு பண்ணணும் அப்படின்றது தான் வந்து அரசியல் ஒரு அறிவியலாக நோக்கத்துல வந்து பார்க்கிறது. அரசியல் ஒரு சமூகவியல் அப்படின்னக்கூடியான ஒரு நோக்கங்கள வந்து உங்களுக்கு பார்க்கிற பொழுது, நீங்க வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், உங்களுடைய இதுக்காக யாரு வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய உங்களுடைய நலனை வந்து என்னுடைய நலனை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வேட்பாளர் யாராக இருப்பார்? இது என்னுடைய நலன் அப்படின்றப்ப, என்னுடைய பொருளாதார நிலையில வந்து இருக்கிறப்ப வந்துட்டு, இவரு வந்து அ எனக்கான வாழ்வை வந்து மேம்படுத்துவாரா? அப்படின்னக்கூடிய நான் பார்க்கக்கூடியான நிலை. இது ஒரு விதமான ஒரு சமூகவியலான ஒரு விஷயங்கள். இவர் வந்து இங்க நீங்க பல தொகுதிகள்ல வந்து பார்ப்போம். வேற ஊர்ல இருந்து இங்க வந்து இந்த கேண்டிடேட் நிக்கிறாரு. நான் உள்ளூர்க்காரன். நீங்க எப்ப வேணாலும் என்னைய வந்து பார்த்துக்கலாம். அப்படின்ற மாதிரியான பிரச்சாரங்கள்ல நீங்க பார்க்கிறப்ப, இதெல்லாம் ஒரு அரசியல் ஒரு சமூகவியலாக.
அதாவது அவங்க இங்க சொல்றது வந்து இங்க சமூகம் நீங்க பாத்துங்க அவங்க அவுட் சைடர்ஸ் வெளியில இருக்கிறாங்க அவங்க இங்க வராது இப்படி இப்படி எல்லாம் வந்து உங்களுக்கு கேம்பெயின் பண்ணக்கூடியான ஒரு விஷயங்களை நம்ம வந்து பார்த்திருக்கிறோம் இது வந்து ஒரு விஷயம் இது வந்து சமூகவியல் நோக்கில வந்து நடக்கக்கூடியான அரசு இப்ப இதே இதை வந்து நடத்தையியல் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா தனி மனிதனாக வந்து இங்க வாக்களிக்கிறது அப்படின்றது அவர் தனி மனிதன் அவன் வந்து பணம் வாங்கிக்கிட்டு ஓட்டுக்கலாம் இல்லாட்டி மதம் சார்ந்து ஜாதி பார்த்து ஓட்டு போடலாம் இது எல்லாமே அவனுடைய நடத்தை ஆனா இந்த நடத்தை எல்லார்கிட்டையும் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை இந்த இந்த தனிப்பட்ட ஒரு ஆள் இவர் வந்து இப்படி வந்து ஆக அரசியல் என்பது அந்த ஒவ்வொரு தனியன்களுடைய நடத்தைகளை வந்து நம்ம புரிஞ்சு கொள்றது மூலமாக நாம அதை வந்துட்டு இந்த அரசியலை வந்து அரசியல் கோட்பாடுகளை நம்ம பண்ணிக்கிற முடியும் அப்படின்னக்கூடியான விஷயங்கள் ஆக நீங்க ஒரு 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 இந்த அறிமுகத்துல வந்து அரசியல் கோட்பாட்டை இந்த மூன்று நிலைகள் வந்து மூன்று நிலைகள் அப்படின்றத விட வெறும் மூன்று போக்குகள் ஒரு வழிகள்ல வந்து ஒரு அரசியல கோட்பாடுகளை வந்து நம்ம வந்து இயைந்து வந்து பார்க்கக்கூடியான விஷயத்த நீங்க வந்து பாத்துக்கிறணும் இப்போ வந்து ஆக ஒரு ஒரு சமரைஸ் பண்ணி வந்து சொல்லணும் அப்படின்னா இந்த பாடத்திட்டத்துல வந்து அரசியல் என்றால் என்ன அரசியல் கோட்பாடு என்றால் என்ன அரசியல் என்பது வந்து உங்களுக்கு அதனுடைய தன்மைகளையும் பரப்பல்லைகளையும் வச்சு எப்படி அரசியலை வந்து நம்ம வந்து ஒரு விளக்கம் கொடுக்கிறோம் அடுத்த அரசியல் கோட்பாடு அப்படின்னு வர்றப்ப இந்த அரசியலை எதன் அடிப்படையாக வைத்து நம்ம அந்த அரசியலை வந்து புரிஞ்சுக்கிறோம் அல்லது உருவகிக்கிறோம் அது எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னக்கூடியான இரண்டு விஷயங்கள் இந்த விஷயங்களை தான் உங்களுக்கான இந்த எளிய அறிமுக உங்களை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படக்கூடியான ஒரு விஷயங்கள் மிக அடிப்படையில வந்து அரசியல் என்பது அது ஒரு சமூக அதிகார செயல்பாடாகவும் அது ஒரு அரசு உருவாக்கமாகவும் அரசியல் என்கின்றது ஒரு விஷயம் எல்லா சமூகத்திலையும் வந்து ஒரு நடைமுறையில வந்து இருக்குது அரசியல் கோட்பாடு இது எல்லா சமூகங்கள்லையும் எந்த வேற்றுமைகளும் இல்லை அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அரசியல் என்பது எல்லா சமூகத்திலையும் இருக்கு எல்லா சமூகத்திலையும் பழங்குடியின சமூகத்திலிருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன சமூகங்கள் வரைக்கும் அரசியல் என்கின்ற ஒரு விஷயம் ஒரு நடைமுறை வந்து உங்களுக்கு வந்து இருக்கு அது ஒரு அரசு என்கின்ற உருவமாகவும் அது அரசியல் அரசாங்கம் அப்படின்னக்கூடிய நடைமுறையாகவும் ஒவ்வொரு சமூகத்திலையும் வந்து இருக்கு ஆக அரசியல் ஒரு அறிவியல் மாணவன் அதனுடைய அரசினுடைய உருவாக்கத்தையும் அரசினுடைய அமைப்பு முறையும் அந்த அரசு செயல்படக்கூடிய செயல்பாட்டு முறைமைகளையும் வந்து படித்துக் கொள்வது அப்படின்றது வந்து ஒரு விதமான போக்கு இது எல்லா சமூகத்திலையும் இருக்கிறது அரசியல் கோட்பாடு அப்படின்னு வர்றப்ப இந்த அரசியலை எதனோடு இணைத்து நம்ம அதை வந்து புரிந்து அதை வந்து நடைமுறை பண்ணிக்கிறோம் அப்படின்றது நான் வந்து இதை வந்து ஒரு மூணு விதமான மிக முக்கியமான போக்குகளாக வந்து அரசியலை அறவியலாகவும் அரசியலை சமூகவியலாகவும் அரசியலை நடத்தி இது எல்லாமே எல்லா சமூகத்திலையும் இருக்கணும்ன்ற கூடியான அவசியம் இல்லை ஒவ்வொரு சமூகங்களையும் சில சமூகங்கள் வந்து அரசியல் ஒரு அறவியலாக வைத்து அதை வந்து உங்களுக்கு வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் இன்னைக்கு வந்து அதை வந்து பண்டைய காலங்கள்ல இருந்தும் இன்னைக்கு வரைக்கும் வந்து நம்ம என்ன சொல்றோம் இது வந்து இன்னைக்கு வரைக்கும் கூட நம்ம என்ன சொல்றோம் ஒரு போரற்ற ஒரு சமத்துவமான ஒரு உலகத்தை ஒரு சமூகத்தை நம்ம வந்து கற்பனை செய்யறது அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு அரசியல் ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு விஷயமாக வந்து நம்ம ஒரு அறவியல் சார்ந்த ஒரு விஷயமாக நம்ம அதை வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அதே நேரத்துல அரசியல் வந்து ஒரு சமூகவியலாகவும் அரசியல் ஒரு நடத்தையலாகவும் அன்றாட நடத்தைகளாகவும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறக்கூடியான ஒரு விஷயமாகவும் இருக்கு ஆக அரசியல் அனைத்து சமூகங்களையும் அரசியல் கோட்பாடு அந்தந்த சமூகங்களில் அதனுடைய மூன்று மிக முக்கிய போக்குகளாகவும் ஒரு வெளிப்பட்டு நடத்தக்கூடிய முறைகளை வந்து நம்ம வந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம் இந்த அறிமுகத்தினுடைய உரைகள் இதுல வந்து நம்ம மாணவர்கள் படிக்கக்கூடிய பொழுது உங்களுடைய அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ்ல கொடுக்கக்கூடிய இந்த இரண்டு போக்குகளை வந்து அந்தந்த யூனிட்ல வந்து நீங்க படிக்கிறப்ப இன்றைக்கு நம்ம பேசக்கூடியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்ன கூடியான ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு வந்து இருக்குது வந்துட்டு வேற என்ன ஆக அரசியல் இதுல வந்து உங்களுக்கு அரசியலுடையான இந்த மூன்று விதமான போக்குகளும் வந்து மூன்று விதமான அந்தந்த சமூகங்கள்ல வந்து
ஒரே நேரத்திலயும் கூட வந்து இயங்கக்கூடியான ஒரு விஷயமாக வந்து உங்களுக்கு வந்து பார்க்க முடியும். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அரசியல் ஒரு நடத்தையியல் அப்படின்னக்கூடியான போக்கு இன்றைக்கு பரவலாக எல்லா விதமான சமூகங்கள்லயும் இன்னைக்கு ஒரு நடைமுறைகளாக வந்து அதை அன்றாட நடைமுறைகளுடையான ஒரு போக்குகளாக ஒரு பார்க்கக்கூடியான ஒரு விஷயமாக வந்து இன்னைக்கு வந்து இருக்குது. அறம் சார்ந்த ஒரு விஷயம் இன்னைக்கு இன்னைக்கு குறிப்பாக பார்க்கிற பொழுது இன்னைக்கு அரசியலை வந்து ஒரு அறம் சார்ந்த விஷயமாக அணுகக்கூடியான போக்கு இன்றைக்கு குறைந்து கொண்டு வந்து இன்னைக்கு அரசியலை வந்து ஒரு நடத்தை சார்ந்த ஒரு விஷயமாகவே இன்னைக்கு பார்க்கக்கூடியான போக்குகள் வந்து இன்னைக்கு பெரிதும் வந்து இன்னைக்கு வந்து அரசியல் அறிவியல் புலத்துல வந்து இன்னைக்கு வந்து தலை தூக்கி வந்துகிட்டு வந்து இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இதோட என்னுடைய இதை வந்து முடித்து வணக்கம்.